என்னம்மா முந்திரி பாதாம் திராட்சை வால்நட்டு பிஸ்தா எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கா, நடுவில் நம்ம சத்து மாவு வேற. ஆமா, இப்ப நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் அவங்க குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுக்காகவும் வயசானவங்களுக்கு கூட பலம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அதுக்காக சத்து மாவை நம்ம கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க. இதுல 1 கிலோ சத்து மாவுல எல்லாரும் பொதுவா 100 கிராம் நட்ஸ் போட்டு அரைச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஈவனா எல்லா நட்ஸும் இவங்க எஸ்பெஷலி இவங்க திராட்சையும் போட்டு அரைச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 கிலோ சத்து மாவுக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் ஈச் ஒன் 600 கிராம் போட்டு அரைச்சு தர சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட. இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு சத்து மாவு கூட சேர்த்து அரைச்சிட்டு சலிச்சிட்டு திரும்பவும் ஒரு வறுத்து கொடுத்துருவோம். இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல அப்படியே கொதிக்கிற பால்ல இதை கலந்து அப்படியே பாப்பாங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெரியவங்களும் அப்படியே குடிச்சிக்கலாம், சில பேர் கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம். இதை நம்ம எஸ்பெஷலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர்களோட தேவைகளை பொறுத்து. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். மினிமம் 1 கிலோ சத்து மாவுக்கு நம்ம 100 கிராம் நட்ஸ் போட்டு பண்றோம். ஒரு சிலர் இதுல வேர்க்கடலை உடைச்ச கடலையும் சேர்த்து மொத்தம் 7-6 ஐட்டம்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. வாழ்க வளத்துடன்.